எடப்பாடி கே பழனிசாமியுடைய பிடிவாதம் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகுது. அதாவது கட்சியில தவறு செஞ்சுட்டாங்க, வெளியில போயிட்டாங்க, தவறுதான். பட் திரும்ப வரும்போது கட்சி இருக்கக்கூடிய நிலைமை அடுத்து வெற்றிக்கு போகணும் அப்படின்னா அவங்க வேணும்ன்றனால மன்னிச்சு ஏத்துக்க வேண்டியதானே. மன்னிப்பு கடிதம் கேட்கிறாரு, இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்குறாரு, உயர்மட்ட குழு அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், தன்னுடைய அதிகாரம் குறைந்து விடுமான்ற விஷயத்துல எல்லாம் வர்றாரு. ஒரு எம்ஜிஆர் போலவோ அல்லது ஜெயலலிதா போலவோ முடிவுகளை எடுக்க மாட்டேங்கிறார். ஆனால் இவர் எம்ஜிஆரும் அல்ல ஜெயலலிதாவும் அல்ல அப்படின்ற கூற்றுக்கு உங்களுடைய பதில். இல்ல, அது நீங்க சொல்றது 100% அவர் ஒரு சரியான முடிவு எடுத்து டிடிவி அன்னைக்கு சேர்த்திருந்தால், லீலா கெம்ஸ்கில அமித்ஷா சொன்னப்ப 15 சீட்டு கொடுத்திருந்தால் லீலா ஹோட்டல்ல 2021 தேர்தலுக்கு கூட்டணி கடைசி நாளில் 3 நாள் என்னமோ இருக்கு நாமினேஷன், அப்போ 15 சீட்டு கொடுத்தா அமமுக வருது. அமமுக வந்தால் 120 சீட்டு குறைந்தபட்சம் எடுப்போம்னு உள்துறை உளவுத்துறை மத்திய உளவுத்துறை சொன்னதுன்னு சொன்னப்பையும் இல்ல மாநில உளவுத்துறை அது இல்லாமே ஜெயிக்கலான்னு சொன்னாட்டு 29 சீட்ல 5000 ஓட்டு கீழே தோத்தாங்க. அந்த லீடு அதுவும் வந்திருக்காதுன்றீங்க. ரெண்டு பேரும் 100 135 திமுக சான்ஸ் இருக்கு. சோ அந்த அப்ப எடுக்கல. இப்ப ஓபிஎஸ் போக விட்டான். ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் யாரெல்லாம் போனாங்களோ, வைத்திலிங்கம் எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க சார். இன்னொன்னு, போன முறை கேபி முனுசாமிக்கு சீட்டு கொடுத்தாங்க, எம்பி சீட்டு. அவர் ராஜினாமா பண்ண அந்த சீட்டு திமுக போச்சு. இந்த முறை சி வி சண்முகம் சீட்டு தாவேக்காக போகுது. அது யாருக்குன்னு தெரியல. முதல்ல சின்ன தாரகைக்கு இளம் தாரகைக்கு போகும்னாங்க. இப்ப ஜோசியருக்குன்னாங்க. இல்ல, ஜோசியர் இவர் பக்கத்திலேயே இருந்து அன்றாடம் என்ன ட்ரெஸ் போடுறதுல இருந்து கருப்பு போட்டு வைக்கணுமாங்கலாம் சொல்றதுக்கு அருகில இருக்கணுங்கிறதுனால அவரை அனுப்பவில்லை. பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காவில் இணைந்து அந்த சீட் அவருக்கு போகலாங்கிறாங்க. சோ இது மாதிரி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு.